ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் ட்ராவல் பிளாக். நம்ம இப்போ இருக்கிறது சோழ நாட்டிலைங்க தஞ்சாவூர் தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சிங்க. ஒரு மணி நேரத்துக்கு 30 ரூபா உள்ள ஏசி வெயிட்டிங் ஹால் சூப்பராக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் சுற்றி பார்க்க போகிறோங்க. தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை பெருவுடையார் கோயில் தரிசனம் பண்ண போகிறோம். அப்புறம் தஞ்சாவூர் அரண்மனை, அதாவது நாயக்கர் மராத்தா அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அரண்மனையும் பார்க்க போகிறோம். அப்புறம் டைம் கிடைச்சா நமக்கு பொன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கோயிலும் தரிசனம் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த தஞ்சாவூர் சிட்டி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே இங்கே கிடைக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட போகிறோம். இதுதான் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போனோடய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஈரோட்டிலேருந்து தஞ்சாவூருக்கு அந்த மைசூர் கடலூர் போர்ட் எக்ஸ்பிரஸில் வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம தஞ்சாவூர் சுற்றி பார்க்க போகலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. நம்ம கூட நீங்கள் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். சூப்பர் ட்ராவலில் தஞ்சாவூரை சுற்றி பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் 1 கிலோமீட்டருங்க. டவுன் பஸ் வரும், அதில் ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து நம்ம நடந்து போகிற தூரம் தான் சொன்னாங்க. வாங்க இந்த பஸ் போதான்னு கேட்டு ஏறிக்கலாம். பிஎன்டி தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் போகிற பஸ்ஸு, அதில் ஏறிட்டு போகலாம். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கே தான் இறக்கி விட்டுருக்காங்க. இங்கேருந்து நம்ம நடந்து போக போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரசு ராசா மிராசுதாரர் மருத்துவமனை தஞ்சாவூர், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூருங்க. நடந்து போகிறதுல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஃபேமஸான தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள். 100% ரோட்டுக்காக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டைம் இப்போ 6:30 ஆகுதுங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் இல்லை, க்ரௌட் இல்லாதனால அப்படி ஜாலியாக நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து பாருங்கள், நம்ம ராஜராஜன் சிலை ஒன்று பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தாலே பார்த்தீங்கன்னா பெரிய கோயில் சாலைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. தஞ்சை நகராட்சி பிக் டெம்பிள் ரோடுன்னு சொல்லி பஸ் கூட டவுன் பஸ் கூட போகுது. நடந்தே வந்துட்டோம் நாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜனோட சிலை இருக்குங்க. தஞ்சாவூர் மாநகராட்சி ராசராச சோழன் சிலை பூங்கா, இதுதான் ராஜராஜ சிலை பூங்காங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அது தஞ்சை பெரிய கோபுரத்தோ கோயிலோட விமானம் பாருங்கள், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா நுழைவாயில். தமிழ்நாட்டின் பிரம்மாண்டம், இந்தியாவின் பிரம்மாண்டம் கூட சொல்லலாம். 1016 வயது ஆகுது இந்த கோயிலுக்கு. தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் ஆலயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 நுழைவாயில் இருக்குங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு நுழைவாயில் பார்த்திங்கன்னா மராத்திய மன்னரால் கட்டப்பட்ட நுழைவாயிலுங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு நுழைவாயில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சையை ஆண்ட மராத்திய மன்னரால் கட்டப்பட்டது. அடுத்து உள்ளே இருக்கிற 2 கோபுரத்தை பக்கத்தில் போய் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் விநாயகரும் வலது பக்கத்தில் முருகரும் இருக்காங்க. இந்த கோயிலோட வலது பக்கமும் இடது பக்கம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அகழி அப்படிங்கிற ஒரு நீர்த்தேக்கமாக இருக்குங்க. அதாவது முதலைகளை விட்டு இந்த இடத்துக்கு உள்ளே யார் வராமல் பாதுகாப்பாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்டது தான். கோயில் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் வந்தாங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்காக வீல் சேர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம சுற்றுலா தகவல் மையம் இருக்குது, அவங்க சொல்லிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். நெகிழி இல்லா பகுதி. மாவட்ட நிர்வாகம் தஞ்சாவூர் இலவச காலணிகள் வைப்பிடம் இருக்குங்க. உள்ளே வந்தீங்கன்னா பேக் கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு நம்ம உள்ள செப்பல் ஸ்டாண்டில் போட்டுக்கலாம். இந்திய தொல்லியல் துறைங்க. மராத்திய நுழைவாயில் பெருவுடையார் கோயிலுக்கு செல்லும் பிரதான வழியின் முதல் நுழைவாயில் வந்து மராத்திய நுழைவாயில். மராத்திய காலத்தில் 16, 17ஆம் நூற்றாண்டில் செங்கற்களாலும் சுண்ணாம்பினாலும் எழுப்பப்பட்ட இந்த நுழைவாயிலின் இருபுறங்களிலும் முறையே கணேசருக்கும் சுப்பிரமணியருக்கும் தனித்தனி சின்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நுழைவாசலின் கிழக்கு முகத்தில் கதைகளாக அழகிய சிற்பங்கள் காணப்படுகின்றன. நம்ம வரலாற்று சான்றையும் பார்த்தாச்சுங்க. முதல்ல கட்டணம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்டது. வாங்க அப்படியே முதல் நுழைவாயிலை தாண்டி உள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நுழைவாயிலுங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த நுழைவாயில் பார்த்திங்கன்னா நம்முடைய ராஜராஜ சோழன் கேரள மன்னனான பாஸ்கர வீரவர்மன் அவர்களை ஜெயிச்சு அவருடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த 2வது நுழைவாயில் கோபுரம்.
தஞ்சை பெரிய கோயில். தஞ்சையும் சோழர்களும். மாமன்னன் முதலாம் ராசராசனால் கிபி 1003ஆம் ஆண்டில் கட்டத் தொடங்க பெற்று 1010ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற தஞ்சை பெருங்கோவில் மகாமேருவின் அடிப்படையில் திட்டமிட்டப்பட்டுள்ளது. 3.66 மீட்டர் உயரம் கொண்ட லிங்க வடிவிலான சிவன் பெருமன்னர் ராசராச பெயரால் ராசராசேஸ்வரமுடையார் என்று அழைக்கப்பட்டார். இதுதான் பாருங்கள் கோயிலோட இதுங்க. இதுதான் தஞ்சை பெரிய கோயிலுடைய வரைபடம், மேப்புங்க. இதில் வந்து டீட்டெயில் போட்டிருக்காங்க பாருங்கள். மராட்டி நுழைவாயில் ஃபஸ்ட்டு, 2வது கேரளாந்தன் திருவாசல், 3வது ராசராசன் திருவாசல், நந்தி மண்டபம், வராகி சன்னதி, தெற்கு திருச்சுற்று மாளிகை, பிரகதீஸ்வரர் சன்னதி, பொருள் விளக்கம், விநாயகர் சன்னதி, கரூர் தேவர் சன்னதி, சுப்பிரமணிய சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, வடக்கு திருச்சுற்று மாளிகை, அம்மன் சன்னதி, நடராசர் மண்டபம், அவசரகால வழி. இதுதான் வந்து தஞ்சை பெரிய கோயிலோட வரைபடம். சொன்னோம் இல்லைங்களா, ராஜராஜ சோழன் வந்து கேரளா அரசனை வின் பண்ணதுனால கட்டப்பட்ட நுழைவாயில் தான் இதுங்க. அதனால தான் இந்த நுழைவாயிலோட பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாந்தன் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது உள்ளே போனோம்னா அடுத்தது 3வது இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா ராஜராஜன் பேரால் கட்டப்பட்ட அந்த நுழைவாயிலுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நந்தி சிலை, அப்புறம் வந்து நம்முடைய சிவன் கோவில் வந்துடும். கோயில் கோபுரத்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா செமையாக காற்று வீசுதுங்க, சூப்பராக இருக்குது. அப்படியே பிரம்மாண்டத்தை பாருங்கள், பிரம்மாண்டம்னா பிரம்மாண்டம் செம்மையாக இருக்குங்க. இந்த 3ஆம் நுழைவாயில் பார்த்திங்கன்னா 2 பக்கம் துவார பாலகர்கள் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 3 நிலை கொண்ட கோபுரமாக இருக்குது. இது வந்து ராசராசன் நுழைவாயில் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இது வந்து கோயில் கட்டும்போது ஃபஸ்ட்டு கட்டப்பட்ட ராஜராஜனோட இதுங்க. சுற்று வட்டுற பாருங்கள், ஒரு பெரிய அரண்மனை எப்படி இருக்குமோ அந்தளவு மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த 3வது நுழைவாயில். அப்படி இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த விமானம் தெரியும், செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. 3வது நுழைவாயிலுக்குள்ளே வந்தோன்னே பார்த்திங்கன்னா இடது பக்கமும் வலது பக்கம் விநாயகர் இருக்காங்க, இடது பக்கம் முருகர் இருக்கார். அப்படி வந்தோம்னா செக் பாயிண்ட் இருக்குது, தாண்டி உள்ளே போகிறோம். மூன்றாவது கோபுரத்துக்கு வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பிரசாத ஸ்டால் இருக்குது, வேணால் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இங்கே வந்தோன்னே பார்த்தோம்னா முதல் என்ட்ரன்ஸில் கற்பூரம் பத்திரத்துக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பலிபீடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 அடி உயரம் கொண்ட நந்தி சிலை இருக்குங்க, மிகப்பெரிய நந்தி சிலை இருக்குது. இங்கே இருக்கிற நந்தி சிலை பார்த்திங்கன்னா தஞ்சை ஆண்ட நாயக்கரால் கட்டப்பட்டதுங்க. ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட நந்தி சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இடது பக்கமாக ஒரு மண்டபத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து நாயக்கரால் கட்டப்பட்ட நந்தி சிலை, 12 அடி உயரம் உள்ளதுங்க. அதாவது நம்ம தமிழுக்கும் இந்த கோயிலுக்குமே நிறைய தொடர்பு இருக்குது. உயிரெழுத்துக்கள் 12, அதுபடி பார்த்திங்கன்னா இந்த நந்தியோட சிலை வந்து 12 அடிங்க. அந்த கோபுரம் இருக்குது பார்த்திங்களா, விமானம் கருவறைக்கு மேலே இருக்கக்கூடிய விமானம் பார்த்திங்கன்னா 216 அடிங்க. அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் 216, அதோட சார்பாக இருக்கிறது தான் அந்த 216 அடிங்க. மெய்யெழுத்துக்கள் 18. அதுக்குண்டான ஆதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரில, நம்ம வேணால் தேடி பார்ப்போம். கிபி 1003ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட தொடங்கப்பட்டு 7 ஆண்டுகள் கட்டி 1010ஆம் ஆண்டு இந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த கோயிலோட வயசு பார்த்திங்கன்னா இப்போ 1016 ஆண்டுகளுங்க. தஞ்சை ஆண்ட சோழ மன்னனுடைய நினைவாக கட்டப்பட்ட சோழ மன்னால் கட்டப்பட்ட இந்த தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா உலக அதிசயங்களும் ஒன்றா வரக்கூடியது. சில காரணங்களால் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் உலக அதிசயம் இடப்படாமல் இருக்குது. பார்த்திங்கன்னா செம பிரம்மாண்டங்க. அந்த காலத்திலேயே 1016 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரம்மாண்டமான கோயில். எந்த இயற்கை பேரிடர்கள், பூகம்பம் எது வந்தாலுமே இந்த கோயில் வந்து நிலச்சி நிற்கும். அந்த மாதிரியான வடிவமைப்பில் கட்டப்பட்டது தான் நம்முடைய தஞ்சை பெரிய கோயில், பிரகதீஸ்வரர் ஆலயம். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த நந்தி பார்த்திங்கன்னா இங்கே தான் வச்சுருக்காங்க மண்டபத்தில். இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மண்டபம், இந்த நந்தி தான் வந்து ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயிலில் கட்டப்பட்ட போது வச்சுருந்த நந்தி சிலைங்க. அதை வந்து இங்கே வச்சுட்டு நாயக்கரால் கட்டப்பட்ட அந்த நந்தி சிலை வந்து அங்கே இருக்குது. கோயிலோட இடது பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாவாரகி அம்மனோட கோயில் இருக்குது, அந்த தரிசனம் பண்ணிடுங்க. சூரிய உதயத்தப்போ இந்த கோயிலை பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம சாயந்தரம் வரத்துக்கும் டைம் இருக்குது. வந்தோம்னா சன்செட் வரப்போ, சூரியன் அஸ்தமனம் வரப்பையும் இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணலாம். அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா கோல்டன் ஹவரில் சூப்பராக இருக்கும்.
வாங்க நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் தான் இந்த கோயிலோட விமான பகுதி கீழ் பக்கம் தான் ஃபுல்லாக வரலாற்று சுவடுகள், அதோட கல்வெட்டுகள் எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் தஞ்சை பிரகதீஸ்வரர் அமாவாசை அன்னைக்கு சிறப்பாக தரிசனம் பண்ணி வச்சுங்க. கூட்டம் குறையாக தான் இருந்தது. பொறுமையாக போய் சாமி தரிசனம் பண்ணி வச்சு கோபுரத்தோட பிரம்மாண்டத்தை பாருங்கள். செம்மையான ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட 1016 ஆண்டுகள் வயதான ஒரு மிகப்பெரிய கோயில். தொல்லியல் துறையால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோயிலுங்க. சிறப்பாக இருக்குது. காலையிலே பாருங்கள், நல்ல கூட்டம். இதுதான் கல்வெட்டில் பறிக்கப்பட்ட எழுத்துக்கள்ங்க. இதுதான் தமிழ் எழுத்துக்களாக நமக்கு திரும்ப கிடச்சிருக்கு. பாண்டியர்கள் எழுதுனதான் பார்த்திங்கன்னா வட்ட தமிழ் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இருக்கிறதுக்கு வித்தியாசம் நிறையா இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோயில் ராஜராஜ சோழனுடைய பெயர்லேருந்து இந்த கோயில் கட்டப்பட்ட நிதி கொடுத்தவங்களுடைய இது, கோயிலில் வேலை செஞ்சவங்களோட இது பெயர், அப்புறம் அந்த கோயிலோட நன்கொடை கொடுத்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாற்று சான்று அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் படிக்க தெரிஞ்சவங்களாம் வந்து படித்தாங்கன்னா டீட்டெயில் ஃபுல்லாகவே தெரியும். இந்த கோபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்ட சிலைகள் இருக்குங்க. அதில் வந்து இப்போ ஒரு சிலை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். அதாவது இங்கே இருக்கார் பாருங்கள், தட்சிணாமூர்த்தி கோயில், ஈஸ்வரர் கோயிலோட தெற்கு பக்கத்தில் பார்த்த மாதிரி உட்காந்துருக்கதும் அந்த தட்சிணாமூர்த்தி. அவரோட சிலை பாருங்கள் மேலே இருக்குது. அந்த பெரிய கோபுரம் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்குது. உங்களுக்கு வீடியோ ஃபோனில் தெரியுதான்னு தெரில, நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே தெரியும். தட்சிணாமூர்த்தி முன்ன படிக்கட்டு பாருங்கள். எல்லாமே வந்து அப்போ செதுக்கப்பட்ட படிக்கட்டுனால நீட்டாக ஒரே மாதிரியாக இல்லை. தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணியாச்சு. மேலேயும் கோபுரத்துலேயும் தட்சிணாமூர்த்தி இருக்கார். அதோட இடது பக்கம் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது என்ன கோயில் பக்கத்தில் போய் பார்ப்போம். முருகர் கோயில் ஒன்று இருக்குது, அப்புறம் பெரிய கோயில் ஒன்று இருக்குது. அதுன்னு பார்ப்போம். இந்த கோயிலோட படிக்கட்டுலேயும் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு இது வந்து பதிச்சிருக்காங்க. விநாயகர் சன்னதி. நாம் தஞ்சை பெரிய கோயிலோட பேக் சைடில் இருக்குங்க, பின்னாடி பக்கம் இருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த விமானம் முழுமையாகவே தெரியும். இங்கேயும் நிறையா சிலைகள் இருக்குங்க. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு வியூ சரியாக தெரிய மாட்டேங்குது. தூரத்துலேருந்து பார்த்தா தெரியும். நம்ம பக்கத்தில் கீழே இருந்தே மேலே பார்க்குறதுனால இதில் இருக்கக்கூடிய சிலைகள் நிறைய தெரிய மாட்டேங்குது. கோயிலோட வலது பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு சித்தர் கரூரார் சன்னதி. அதாவது வந்து 18 சித்தர்கள் ஒருத்தர், அவருடைய கோயில் இங்கே இருக்குது. இப்போ டைல்ஸ் போகிற மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ செங்கற்கள் வச்சு தரை அமைச்சிருக்காங்க. தரைதளம் புறம் பார்த்திங்கன்னா செங்கல் தான். நிறைய செங்கல்கள் வந்து தேஞ்சிருக்கு, சில இதெல்லாம் உடஞ்சிருக்கு. கருங்கல்லில் போடக்கூடிய தரைதளம் மாதிரியே செங்கல்கள்லையும் போட்டிருக்காங்க அந்த காலத்துலேயே. தஞ்சை கோயிலோட வலது பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அருள்மிகு சுப்பிரமணியரோட கோயிலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சண்டிகேஸ்வரர் கோயில். இந்தியாவிலேயே மிகப்பெரிய சண்டீஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சை பெரிய கோயிலில் தான் இருக்குது. நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட வலது பக்கம் இருக்கோம். இங்கேயும் பாருங்கள், நல்ல பிரம்மாண்டமான விமானம், பெரிய கோபுரம். அப்படி இந்த பக்கம் கோயில்கள், இந்த பக்கம் கூடிய எல்லாம் பார்த்திங்கன்னா சூரியனெல்லாம் மேலே வந்துட்டாருங்க. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 7:15 ஆகுது. இதனால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தஞ்சை பெரிய கோயிலோட சண்டிகேஸ்வரர் கோயிலுங்க. சண்டிகேஸ்வரர் கோயில் பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக பெரிய கோயிலை கட்டியிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். எல்லா கோயிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம குமிஞ்சி சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சண்டிகேஸ்வரர் சன்னிதியும் பார்த்திங்கன்னா நல்லா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக இருக்குது.
முருகர் சன்னதி, சண்டிகேஸ்வரர் சன்னதி, அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரகதீஸ்வரர் சன்னதி. எதிர்புறம் நந்தி மண்டபம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதி. மேலே உள்ள பெயிண்டிங்லாம் வந்து பெரியநாயகி அம்மனோட கோயில் பாருங்கள். மேலே அந்த போர் இதில் வரலாம் இதாக வரைஞ்சிருக்காங்க ஓவியங்களாக. எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கையாக மூலிகையால் வரையப்பட்ட ஓவியங்கள். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலோட வலது பக்கம் இருக்கக்கூடியது தான் பெரியநாயகி அம்மன் கோயிலுங்க. இந்த கோயில் மண்டபம் பார்த்திங்கன்னா மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இயற்கை மூலிகைகள் வரையப்பட்ட ஓவியங்கள்லாம் மேலே இருக்க சீலிங்கில் வந்தீங்கன்னா மறக்காமல் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் சிறப்பாக தரிசனம் பண்ணியிருப்போம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களுடைய ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, காலேஜ் படிக்கிற குழந்தைங்களாம் கூட்டு வந்து காட்டுங்க. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழ மன்னர்கள், தமிழ்நாட்டு ஆண்ட மன்னர்களுடைய பெருமையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் செமையாக இருக்கும். கூட்டிகிட்டு வந்து காட்டுங்க தஞ்சை பெரிய கோயில். கோயில் 3வது கோபுரத்துக்குள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் இருக்கிறது தான் நடராஜர் சன்னதிங்க. நடனமாடக்கூடிய நடராஜர் சன்னதி. ராஜராஜ சோழனுடைய குலதெய்வம்னு சொன்னோம் பார்த்திங்கன்னா அது வந்து தில்லை நடராஜர். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில் தான் அவருடைய குலதெய்வ கோயில். அதனுடைய இதை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சன்னதி வச்சுருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சிறப்பாக தரிசனம் பண்ணியாச்சுங்க. நம்ம இருக்கிறது 2வது நுழைவாயில். அந்த ஃபஸ்ட்டு நுழைவாயில். இந்த பக்கம் இருக்கிறது 3வது நுழைவாயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் தஞ்சை பெருவுடையார் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணியிருந்தோம். பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. கூட பெல் பட்டன் 4 போட்டுங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வீடியோ முடிச்சுட்டு நம்ம அடுத்து அரண்மனைக்கு போக போகிறோம். அடுத்து அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நம்ம அரண்மனைக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தஞ்சாவூர் அரண்மனை தான் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர் மராத்திய அரண்மனை அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நுழைவாயிலி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 2 யானைகள் இருக்குங்க நம்மளை வரவேற்கிற மாதிரி. மேலே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் அரண்மனை வளாகம், தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ராஜவீதின்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் வாழ்ந்ததுனால ராஜ வீதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரசு உதவியோர் மேல்நிலைப்பள்ளி தஞ்சாவூர் இருக்குது. பார்த்திங்கன்னா அரண்மனை ஓவியங்கள் எல்லாமே இங்கே செவத்தில் வரைஞ்சிருக்காங்க. சூப்பராக பார்க்குறதுக்கு 2 சைட்லேயுமே இருக்குங்க. தஞ்சாவூர் அரண்மனை பார்த்திங்கன்னா சரஸ்வதி மஹால் நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இடது பக்கம் ஒரு 7 பிளேஸும் வலது பக்கம் ஒரு 7 பிளேஸும் மொத்தம் ஒரு 14 பில்லர்ஸ் இருக்குங்க அரண்மனைக்குள்ளே பார்க்குறது. அதாவது வந்து சோழர்கள் இருந்தார், தஞ்சை ஆண்ட சோழர்கள் கட்டிய அரண்மனை கிடையாதுங்குது. இது நாயக்கர்களாலேயும் மராத்திய மன்னர்களாலையும் கட்டப்பட்ட அரண்மனை. இது அதை தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். உள்ள வந்தியில் பார்த்திங்கன்னா ஃபயர் சர்வீஸ் இருக்குங்க. தீயணைப்பு நிலையம் வந்து உள்ளே இருக்குது. இந்த அரண்மனை வகையில் ஒரு 2 வெஹிக்கிள் இருக்குது. இதெல்லாம் வந்து அரண்மனையோட கட்டிடங்களை தான். அரண்மனை பாருங்கள் அந்த பக்கம் இருக்குது. உள்ளே வந்து வலது பக்கத்தில் இருக்குது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு புளிய மரம் இருக்குங்க. அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அரண்மனை நுழைவுச்சீட்டு வழங்கண்டா இருக்குது. அரண்மனை வளாகம் பேலஸ் காம்ப்ளெக்ஸ். அதுதான் பழைய இதாக இருக்குங்க. பிரிண்டிங் ஒன்றும் தெரியல, வந்தால் தான் டீட்டெயில் தெரியும்னு நினைக்கிறேன். ராஜாலி பெட்ஸ் பார்க்கு, 70 தியேட்டர். ஓகே, இங்கே இருக்குங்க அரண்மனை வளாகம் நுழைவுச்சீட்டு. கலைக்கூடம் வந்து 15 ரூபாங்க பெரியவங்களுக்கு. தொல்லியல் துறை நினைவுச்சுன்னா 15 ரூபா. சரஸ்வதி மஹால் நூலகம் வந்து 30 ரூபாங்க. ஒருங்கிணைந்த நுழைவுச்சீட்டு 50 ரூபாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு
30, 60, 110 ரூபா வாங்குறாங்க. சிறியவராக இருந்தாங்கன்னா 10, 20, 40 ரூபா வாங்குறாங்க. வெளிநாட்டில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் அதிகங்க. புகைப்படம் மட்டும் வீடியோ கட்டணம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக நூலகங்க. அதாவது புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து 50 ரூபா, வீடியோ எடுத்தால் 150 ரூபாங்க. ஓப்பன் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணிலேருந்து மாலை 5:30, காலை 9 மணி முதல் மாலை 5:30 மணி வரைங்க. உணவு இடைவேளை வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் வந்து உங்களுக்கு உள்ள க்ளோஸாக இருக்கும். இவ்வளோ இந்த ஃபயர் சர்வீஸ் இருக்குது பாருங்கள். அந்த ஃபயர் சர்வீஸுக்கும் இது சென்ட்ரலில் போகிறது என்ட்ரன்ஸுங்க. இதில் தான் நம்ம வந்து அரண்மனைக்குள்ளே போகணும். இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கஜலட்சுமி கோயிலும், வலது பக்கத்தில் வீரலட்சுமி கோயிலும் இருக்குது. அப்படியே பழங்காலத்து ஒரு பில்டிங்குள்ளே ஒரு அரண்மனைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றும் அவ்வளோவா க்ளீனிங்லாம் இல்லைங்க. நல்லா ஒற்றை அடித்து ரொம்ப பாலடைஞ்ச பழைய பங்களா மாதிரி இருக்குது. லைட்டிங்லாம் இருக்கான்னு கூட தெரியல. நம்ம காலையில் ஒரு 8:30 டைமுக்கே வந்துட்டோம். 9 to 5:30 ஓப்பன் டைம் சொல்லியிருக்காங்க. செங்கலுக்கெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன செங்கலில் வச்சு கட்டியிருக்காங்க. அப்போ இந்த இதில் இதுதான் அரண்மனையோட என்ட்ரன்ஸுங்க. இன்னும் நிறைய மராமத்து பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா டேமேஜ் ஆகிருக்கு. ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வாங்க உள்ளே விட்றாங்களா என்னங்கிறத பார்க்கலாம். தஞ்சாவூர் அரண்மனையோட சென்டர் பாயிண்ட் தாங்க சரஸ்வதி மஹால் நூலகம். இந்த நூலகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1600, அதாவது 11ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குங்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் இதுங்க. இந்த சரஸ்வதி மஹால் நூலகம் பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகத்தில் ஒன்றுங்க. இதில் வந்து மொத்தம் புக்கு கலெக்ஷன், அதாவது இருக்கக்கூடிய புத்தகங்கள் எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 49,000 புத்தகங்கள் இருக்குங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 19,000 ஓலைச்சுவடிகள் மட்டும் இருக்குங்க. அவ்வளோ இதை பாதுகாப்பு வச்சுருக்காங்க. இந்த மராத்திய மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை நூலையுமே கலெக்ட் பண்ணி இந்த சரஸ்வதி மஹால் நூலகத்தில் வச்சுருக்காங்க. ஆசியாவிலேயே ரொம்ப பழமையான நூலகத்தில் ஒன்றா இருக்கிறத இந்த சரஸ்வதி மஹால் நூலகம் தான் இந்த அரண்மனையோட சென்டர் பாயிண்ட்டுங்க. இதுலேருந்து இடது பக்கம் போனோம்னா நாயக்கர் கட்டின அரண்மனைகள்லாம் பார்க்கலாம். வலது பக்கம் போனோம்னா மராத்திய மன்னர்கள் கட்டின அரண்மனைலாம் பார்க்கலாம். இது வந்து வலது பக்கம் இருக்கக்கூடியது. இதுக்குள்ளே பக்கத்துலேயே போனோம்னா பார்த்திங்கன்னா இடது பக்கம் இருக்குது. அது வந்து இடது பக்கம் இருக்கக்கூடியது வந்து நாயக்கர் அவங்க ஆட்சி ஆண்டப்போ கட்டின அரண்மனை. 2 பேர் சேர்ந்து கட்டினது தான் இதுங்க. சரஸ்வதி மஹால் நூலகத்தை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜியின் சரஸ்வதி மஹால் நூலகம் அருங்காட்சியகம். வேலை நேரம் பார்த்திங்கன்னா 10 மணி முதல் 1 மணி வரைங்க. மதியம் 1:30 to 5:30 வரைக்கும். சரஸ்வதி மஹால் நூலக அருங்காட்சியகத்தின் அரிய சுவடுகள், நூல்கள் மற்றும் ஓவியங்களை காண அழைக்கிறோம். பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸு, டைமிங் போட்டிருக்காங்க. பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இதுதான் அரண்மனையோட வளாகம். இப்போ இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே போனால் தாங்க தர்பார் ஹால் இருக்குது, தர்பார் மண்டபம் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் நடந்துகிட்ருக்கு, ஒர்க் நடந்துகிட்ருக்கு. உள்ளே விட்றாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். இதான் பாருங்கள், அப்படி எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி ஓவியங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சரஸ்வதி மஹால் நூலகம் ஒரு விஷயம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மராட்டா தர்பாருக்கு செல்லும் வழி. அங்கே போய் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மணிகோபுரத்திற்கு செல்லும் வழி. இதான் பார்த்திங்கன்னா சரஸ்வதி மஹால் நூலகம். இது நம்ம வந்த வழி. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இந்த தர்பார்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சிட்ருங்க. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் உள்ளே அங்கே அலோவ் பண்ணல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழசு தாங்க, ரொம்ப இது சிதலம் அடிஞ்சிருக்குது எல்லாமே. இந்த டவருக்கு பாருங்கள். இந்த டவர் கூட பார்த்திங்கன்னா என்னென்னா வாட்ச் டவருங்க. இது வந்து ஆயுத கிடங்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்முடைய மராத்தி மன்னர்கள் பண்ணும்போது. வாங்க இப்போ இது பார்க்கலாம். வெல்கம் டு தஞ்சாவூர் பேலஸ், நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு ஃபோட்டோ போடுறேன், எனக்கு தெரிஞ்சு பார்த்துக்குங்க. தஞ்சை அரண்மனைக்குள்ளே இருக்கக்கூடிய கலைக்கூடங்க, ஒரு மியூசியம் இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் டவர். இது வந்து ஆயுத இதாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாட்ச் பண்ணுறதுக்கும் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு கராத்தே மாஸ்டர் வந்திருக்காருங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த கலைக்கூடம் தி ஆர்ட் கேலரி தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்க. தஞ்சாவூர் என்ட்ரன்ஸ் அரண்மனையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய இது இப்போ நடக்க போது பார்க்கலாம்.
block, double punch. Lower block, ரெண்டு பஞ்ச். திரும்பி lower block, hit. இந்த சரஸ்வதி மஹால் நூலகத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மஹால் நூலக ஒளி காட்சியகம் நடக்குதுங்க. அதாவது வந்து ஷோ நடக்குது. நம்ம உள்ள டிக்கெட் வெளியே எடுத்து மொத்தம் வந்து 100 ருபீஸ் ஒரு ஆள் 110 ரூபா ஆகுதுங்க. எடுத்து வந்தோம்னா ஆடியோ விஷுவல் லைப்ரரி பார்த்துக்கலாம். ஷோ டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:30, 11:30, அப்புறம் ஆஃப்டர்நூன் 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30க்கு லாஸ்ட்டு ஷோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைப்ரரியில் அளவு கிடையாதுங்களாமா. இது ஒன்லி இந்த ஷோ பார்க்குறது மட்டும் இது பண்ணிக்கலாம். இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய ஓவியங்கள். இது பாருங்கள், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுமாடு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யானை. நல்லா இருக்குது, விஷுவல் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரண்மனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம். கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்குது. தர்பார் ஹால்லாம் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால வந்து அங்கே அலௌடு கிடையாதான். லைப்ரரியில் வந்து ஷோ நடக்கும், அதை மட்டும் பார்க்கலாமாம்மா. பின்னாடி கலைக்கூடம் இருக்குங்க, மியூசியம். அங்கே போனோம்னா நம்மளுடைய அந்த பழங்காலத்து சிலைகள், அந்த போர் கருவிகள், அந்த மாதிரி இதுதான் இருக்க முடியும். அந்த ஓலைச்சுவடிகளை நூலே பார்க்க முடியாதான். அதனால் நம்ம வந்துட்டு ஈவினிங் டைம் கிடச்சா வந்து அந்த ஷோ மட்டும் பார்க்கலாம். இல்லைன்னா அப்புறம் புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு ஈவினிங் போகலாம். இன்னும் ஒர்க்கும் நல்லா பண்ணணுங்க. அரண்மனையில் மெயின்டெனன்ஸ் பண்ணால் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே சிதிலமடைஞ்சு தான் இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த ஒர்க்கிங் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இதெல்லாம் நடந்து முடிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம இடையில வந்து பார்த்தா டைம் இருந்தால் ஒன்று டைம் பார்ப்போம். இந்த அரண்மனை இதில் ஒர்க் பண்ணுற பக்கத்தில் ஒருத்தர் கேட்டேங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்கனால கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாருங்கள், அரண்மனை சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, உள்ளேயும் போக முடியல, வெளியிருந்தே பார்த்துட்டோம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தியாக இருக்குது. ஆனால் என்னென்னா உள்ளே போய் பார்த்தோம் நல்லா இருந்திருக்கும். அந்த நான் லைப்ரரியில் உழைச்சூரில் இருக்கலாம் பார்க்கலாம்னு வச்சுருந்தேங்க. அதெல்லாம் வந்து அலோடு பண்ணுறது இல்லையாமல் இப்போ வெளியே சில இடங்கள் மட்டும் தான் காட்டுறாங்க. நம்ம இடையில வந்தோம்னா இன்னொரு நாள் வந்து இந்த அரண்மனை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், உங்களுக்கு சுற்றி காட்டுறோம். நாம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்து மீட்டிங் வந்திருக்கோம். அந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து நம்ம புன்னைநல்லூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம். அப்புறம் ஈவினிங் அப்படியே நம்ம தஞ்சாவூர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைட்டிங் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செம்மையான ஹாரன் சவுண்டு வந்துட்டுருக்குங்க. டீ கார்டன் எக்ஸ்பிரஸ், காரைக்கால் டு எர்ணாகுளம். திருச்சிராப்பள்ளி வரை செல்லும் சரியான நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வண்டி நடைமேடை 3 17 மணி 29